மார்ச் 29. இன்றைய புனிதர் புனித ரூப்பர்ட். மறைவு 718. இவர் சில தோழர்களோடு ஒரு சிற்றரசரை அணுகினார். அவரது அனுமதியின்றி வேதம் போதிக்கக்கூடாது. அரசர் இவரை வரவேற்றார். இவரது சொற்களுக்கு செவி கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அரசரது நன்மாதிரியை பின்பற்றி பிரபுக்களும் சாதாரண குடிமக்களும் வேதத்தில் சேர்ந்தார்கள். அவிசுவாசிகளின் ஆலயங்கள் கிறிஸ்துவ கோயில்களாக மாற்றப்பட்டன. புதிய கோயில்களும் கட்டப்பட்டது. அரசர் இவருக்கு ஓர் ஊரை கொடுத்தார். அங்கு இவர் ஒரு கோயிலும் சந்நியாசிகளின் மடமும் பள்ளிக்கூடமும் கட்டினார். இவரால் மனம் திரும்பிய மக்கள் நாகரிகமுள்ளவர்களாக வாழும்படியாக இங்கு பெரும் முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெற்றார். அவர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கவும் வழிவகுத்தார். சிந்தனை: மனம் திரும்பிய மக்களை இறுதி வரை காத்து அவர்கள் வளமுடன் வாழ வழி செய்வது தலைவர்களின் கடமை. செபம்: ஆண்டவரே, ஆர்வம் நிறைந்த தலைவர்களை எங்களுக்கு தாரும். ஆமென்.